ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேய்கள் பிரதேசம். இது இந்த சேனலோட முதல் வீடியோங்கிறதுனால என் அம்மா வாழ்க்கையில் நடந்த திகிலான அதே சமயம் சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த இன்சிடெண்ட் நடந்த வருஷம் 2005. எனக்கு ஒரு 7 வயசு இருக்கும். என் தங்கச்சிக்கு 5 வயசு. எங்களோட ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே எங்கள் அப்பா அம்மா ஒரு நல்ல வீடாக தேடிட்டு இருந்த சமயம் அது. அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரியே ஒரு வீடும் கிடச்சிது. அது சென்னையில் ரொம்பவே ஒரு பிரசித்தி பெற்ற ஏரியாவில் இருந்த ஒரு வீடு. அந்த ஏரியா பேரை நான் சொல்ல விரும்பலை, ஆனால் அந்த வீடு ஒரு 1 BHK வீடு. 1 BHK வீடுனா ரொம்ப சின்னதெல்லாம் இல்லை, ரொம்ப ஸ்பேஷியஸாக கிச்சன், ஹால் மற்றும் அந்த பெட்ரூம் எல்லாமே ரொம்ப ஸ்பேஷியஸாகவே இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டோட கட்டமைப்பை பார்த்துடலாமா? அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஸ்கூலும் இருந்துச்சு. ஆனால் அது நாங்கள் படித்த அந்த ஸ்கூல் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்கு பக்கத்துலேயே சிக்கன் கடையும் வெஜிடபிள்ஸ் விற்கிற கடையும்னு ஜனங்க நடமாடுற இடமாவே இருந்துச்சு. அந்த வீட்டில் மொத்தமே கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர்னு 2 ஃப்ளோர் தான். அது போக மொட்டை மாடியும் இருக்குது. வீட்டோட ஹவுஸ் ஓனர் வேறு வீட்டில் இருந்ததுனால அதே வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்த ஒரு ஃபேமிலி கிட்ட சாவியை கொடுத்து வீடு பார்க்குறதுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு திறந்து காட்டுங்கன்னு சொல்லி, மற்றும் அங்கே மிச்ச டெனன்ட்ஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, அவங்க கிட்டேருந்து வாடகை கலெக்ட் பண்ணுறது, இந்த மாதிரி சில முக்கிய பொறுப்புகளை அந்த ஃபேமிலி கிட்ட கொடுத்துருந்தாங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு ஃபேமிலி மட்டும்தான் கொடுத்தனத்துக்கு இருந்தாங்க. ஆனால் அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் எங்களோட போர்ஷனும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் ரொம்ப வருஷமாக தங்கியிருந்தாங்கன்னு சொன்னிருந்தேன் இல்லையா ஒரு டெனண்ட், அவங்களோட வீடும் அங்கே தான் இருக்குது. அது போக இன்னொரு டெனண்ட் இருந்தாங்க. ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸுமே அங்கே நடத்திட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு படியேறி வந்ததுமே அங்கே முதல்ல இருக்கிறது ஒரு பெரிய வெரண்டா தான். அந்த வெரண்டாவில் ரைட் சைடில் ஒரு குழா இருக்கும். அந்த குழா அங்கே இருக்க எல்லா குடித்தனத்துக்கும் காமனான ஒரு குழா. அதுக்கு பக்கத்துலேயே அட்டாச்ட் பாத்ரூமும் பக்கத்துலேயே அட்டாச் டாய்லெட்டும் இருந்துச்சு. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தா ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும். அதை ஒட்டியே வேறு ஒரு வீடும் இருந்துச்சு. அப்படியே லெஃப்டில் ஃப்ரண்ட்டில் வந்தோன்னா ஒரு படிக்கட்டு ஒன்று போகும். அந்த படிக்கட்டு மொட்டை மாடிக்கு கனெக்ட் பண்ணுற ஒரு படிக்கட்டு. மொட்டை மாடியில் ஒரே ஒரு போர்ஷன் இருந்துச்சு. அந்த போர்ஷனில் 5-6 பேச்சுலர்ஸ் தங்கியிருந்தாங்க. இப்போ அந்த வெரண்டாக்கு சென்டராகவே ஒரு பேசேஜ் போகும். அந்த பேசேஜ் மொத்தமாகவே வீடுங்க தான். அந்த 3 போர்ஷன்ஸும் அங்கே தான் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தா வீடுங்க இருக்கும், ரைட் சைடில் பார்த்தா அகெயின் ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கும், சென்டராக ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டில் தான் ரொம்ப வருஷமாக கொடுத்தனும் இருந்த அந்த ஆண்டி இருந்தாங்க. அந்த ஆண்டியோட பேர் இப்போதைக்கு கலான்னு வச்சுக்கலாம். பேர் மாற்றியிருக்கேன், அவங்க ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக. அந்த வீட்டோட போர்ஷனே நாங்கள் குடி போக இருந்த அந்த போர்ஷன் தான். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஃபேமிலியும் கூடியிருந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆஃபீஸ்க்கு போய்டுறதுனால பெரும்பாலும் அந்த வீடு பூட்டியே இருக்கும். அதுக்கப்புறம் 3வது போர்ஷன், அதாவது அந்த வீட்டில் சென்டராக இருக்க ஒரு போர்ஷன் சொன்னேன் இல்லையா, கலா ஆண்டி அவங்க ஃபேமிலியோடு தங்கியிருக்க அந்த போர்ஷன். கலா ஆண்டி அவங்க ஹஸ்பண்ட் மற்றும் 2 பெண் குழந்தைங்களோட அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த 2 பெண் குழந்தைங்களுக்கும் அப்போவே கல்யாண வயசு ஒத்தி இருந்துச்சு. எங்கள் அப்பா அம்மா எதிர்பார்த்த வாடகையில் அந்த வீடு இருந்ததாலையும், நாங்கள் இது வரைக்கும் தங்கியிருந்த வீடுங்கள்லேயே இது பெருசாக இருந்ததாலையும் எங்கள் எல்லாருக்குமே அந்த வீடு ரொம்பவே பிடிச்சி இருந்துச்சு. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து அங்கே குடிபெயர்ந்தோம். அந்த வீட்டுக்கு போன முதல் 2 நாள் இங்கே யாருக்குமே எதுவுமே ஃபீல் ஆகலை. ஏன்னா திங்ஸை அன்பேக் பண்ணுறது, அரேஞ்ச் பண்ணுறதுன்னு எல்லாருமே ஒரு வகையில் பிஸியாகவே இருந்தோம். 2 நாளைக்கு அப்புறம் எங்கள் ஸ்கூல் ரீஓப்பன் ஆனதுனால நாங்கள் 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டோம். அப்பாவும் வேலைக்கு கிளம்பிட்டார். அன்னைக்கு தான் எங்கள் அம்மா அந்த வீட்டில் தனியாக இருக்க ஆரம்பித்த முதல் நாள். அன்னைக்கு வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்களுக்காக மதியம் சமைக்கிறதுக்கு சிக்கனும் காய்கறியும் வாங்க அம்மா கடைக்கு போயிருக்காங்க. அப்போ அந்த கடைக்கார அண்ணா அம்மாவை பார்த்து, என்னம்மா புதுசாக இருக்கீங்க, புதுசாக கொடுத்துன வந்திருக்கீங்களா இங்கே அப்படின்னு கேட்டார். அம்மாவும், ஆமாண்ணா இங்கே பக்கத்து வீட்டில் தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் முதல் போர்ஷனில் கொடுத்துன்னு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அவ்வளோதான். அதை கேட்ட உடனே அந்த கடைக்கார அண்ணாவோட முகத்தில் திகிலாடுச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணா அம்மா கிட்ட எதுவுமே பேசிக்கல. அம்மாவுக்கு ஏதோ வியர்டாகவே ஃபீல் ஆச்சு. எதுக்கு இவரோட ஃபேஸ் மாறுச்சு, எதனால் இவர் இப்படி அமைதியாயிட்டாருன்னு அம்மாவுக்கு ஒரே யோசனையாக போச்சு. அப்புறம் அடுத்த கடைக்கு போனாங்க. அந்த சிக்கன் கடையிலையும் அதே கேள்வி, அதே பதில், அதே திகிலூட்டும் பார்வை. அம்மாவோட குழப்பம் இன்னும் அதிகமாச்சு. வீட்டுக்கு போகிற வழியில் அம்மா கலா ஆண்டியை சந்திச்சாங்க. சில நேரம் கேஷுவல் டாக்ஸ்க்கு அப்புறம் அம்மா கலா ஆண்டி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஏங்கா, கீழே அந்த 2 கடைக்காரங்களும் நாங்கள் இங்கே தான் வந்திருக்கோன்னு தெரிஞ்ச உடனே அவங்க முகமே மாறி போச்சு அப்படின்னு வெகுளியாக கேட்டிருக்காங்க. அதுக்கு கலா ஆண்டியும் ஏதோ சமாளிச்சுட்டு ஆமாம் சமைக்கணும்ல, மணி ஆயிடுச்சுல்ல அப்படின்னு பேசி அப்படியே நழுவியிருக்காங்க. அம்மா அப்போ அது பெருசாக எடுத்துக்கல. அவங்களும் சமைக்க வந்துட்டாங்க. வீடு திறந்து உள்ளே வந்தபோது தான் அவங்களுக்கு ஒரு ஃபீல் உருவாக ஆரம்பிச்சுது. அந்த வீட்டில் அவங்க தனியாக இல்லை. அவங்களுக்கு தன்னை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரியும் தன்னை யாரோ கண்காணிச்சிட்டு இருக்க மாதிரியும் ஒரு உணர்வு உருவாக ஆரம்பிச்சுது. புது வீட்டில் தனியாக இருக்கிறதுனால தான் இந்த ஒரு ஃபீல் அப்படின்னு அவங்களே சமாதானப்படுத்திக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க சமைக்கிறப்போ மல்லிகைப்பூ வாசனை ஹெவியாக அடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்போ தான் அம்மாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அன்றைக்கி எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ வாங்கியே வைக்கல. அதோடு மட்டும் இல்லாமல் தன் பின்னாடி யாரோ நிற்கிற மாதிரியும் எங்கள் அம்மாவே பார்த்துட்ருக்க மாதிரியும் ஒரு ஃபீல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே அம்மாவுக்கு ஏற்பட்டிருக்கு. அம்மா சட்டுன்னு திரும்பி பார்த்தாங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை. ஒரு வழியாக பயத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சமைச்சு முடிச்சிட்டோமே, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கலாம் அப்படின்னு அம்மா தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா அவங்க ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும் போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அது ஒரு அழுகுரல். ஆமாம், ஒரு பெண்ணோட அழுகுரல். இந்த சத்தம் கேட்ட உடனே எங்கள் அம்மா கண் விழிச்சிட்டாங்க. ஆனால் கண் விழிச்சதும் அந்த சத்தம் அப்படியே அமைதியாயிடுச்சு. அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த குரல் கனவுல வந்த குரலா இல்லை நிஜமாக யாரோ பக்கத்தில் அழுகுறாங்களான்னு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த சமயத்தில் தான் நாங்கள் 2 பேரும் ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்தோம். அன்றைக்கி நாள் நாங்கள் சாப்பிட்டுட்டு ஹோம்ஒர்க் பண்ணிட்டுன்னு ரொம்பவே இயல்பாக முடிஞ்சுது. ஆனால் மறுநாள் திரும்பி அம்மா தனியாக இருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுச்சு. இன்றைக்கும் அம்மா அவங்க ரொட்டீன் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்குனாங்க. அவங்க பாதி தூக்கத்தில் இருக்கும் போதே அவங்களுக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அது நேற்று கேட்ட சத்தம் இல்லை. இது ஒரு கோவமான பூனையோட சத்தம். நாங்கள் வீட்டில் பூனை வளர்க்காததால் இந்த சத்தம் எங்கேருந்து வந்துச்சுன்னு அம்மாவுக்கு ஒரே குழப்பமாக இருந்தது. அந்த ஹாலில் 2 ஜன்னல் இருந்துச்சு. ஒரு ஜன்னல் எப்பயுமே மூடி இருக்கும், ஒரு ஜன்னல் திறந்து வச்சுருந்தாங்க. அந்த ஜன்னல் வழியாக காம்பவுண்ட் வாலில் ஏதாவது பூனை இருக்கான்னு பார்க்குறதுக்காக எட்டி பார்த்தாங்க. அந்த ஜன்னல் வழியாக அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. பூனை ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா அந்த இடத்துல கலா ஆண்டி எங்கள் அம்மாவையே பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தாங்க. அந்த ஜன்னலுக்கு வெளியே நின்றுட்டு உள்ளே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குற மாதிரியே வெறிச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்ததும் எங்கள் அம்மாவுக்கு கோவம் வர ஆரம்பிச்சுது. இவங்க ஏன் நம்ம வீட்டு ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கணும்? மனசில் என்னதான் கோவம் இருந்தாலும் வெளியில் போய் அவங்கக்கிட்டே கேட்டுடலான்னு போய் பேச ஆரம்பித்தாங்க. என்ன அக்கா, என்ன ஆச்சு, எதுக்குள்ளேயே பார்த்துட்ருக்கீங்க, ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோவமாகவே கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க, இல்லைம்மா, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்காம அவங்க வீட்டுக்கு நடக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் பார்த்து எங்கள் அம்மாவோட குழப்பம் இன்னும் அதிகரிச்சிருச்சு. அவங்களுக்குள்ள ஏகப்பட்ட கேள்விகள். நேற்று கேட்ட அந்த பொண்ணோட அழுகுரல், இன்றைக்கி கேட்ட அந்த பூனை சத்தம், நேற்று வந்த மல்லிகைப்பூ வாசனை, இப்படின்னு எதனால் இப்படிலாம் நடக்குது, ஒருவேளை நமக்கு பிரம்மையா, நம்ம ஏதாவது கனவு காண்றோமா அப்படின்னு எங்கள் அம்மா அவங்களே சந்தேகப்பட்டுக்கிட்டாங்க.
அன்றைக்கி நாங்கள் ஸ்கூலில் இருந்து சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்துட்டோம். அதனால் அம்மா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக எங்கள் கூட விளையாடிட்டு வெளியில் கடைக்கெல்லாம் போயிட்டு வீடு திரும்பும் போது கலா ஆண்டி அவங்க 2 பொண்ணுங்களோட குழாக்கிட்ட உட்காந்துட்டு இருந்தாங்க. அப்போ அம்மா பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு வீடு எங்களுக்கு திறந்து விட்டுட்டு நீங்கள் உள்ளே போயிருங்க, நான் ஆண்டிக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டிக்கிட்ட பேசுகிறதுக்காக வெளியில் போயிருக்காங்க. ஆண்டிக்கிட்ட சகஜமாக பேசிட்டே சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. நேற்று உங்கள் 2 பொண்ணுங்களில் யாராவது ஒருத்தவங்க அழுதாங்களாக்கா? எனக்கு யாரோ அழுகிற சத்தம் கேட்டுச்சு, நான் வந்து பார்க்கணுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க இல்லையேம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காம்பவுண்ட் வால்லெல்லாம் அடிக்கடி பூனெல்லாம் வருமாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கும் அவங்க பூனைங்க வரதாம்மா செய்யும், ஆனால் அது நம்மளை ஒன்றும் பண்ணாது, காம்பவுண்ட் வால்னாலே பூனைங்க வர்றது சகஜம் தானே அப்படின்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சிருக்காங்க. எங்கள் அம்மாவும் சரிக்கா நேரம் ஆச்சு, நான் போய் சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புனாங்க. அவங்க வீட்டுக்கு வர வழியில் வாசல் படிக்கிட்ட ஒரு உருவத்தை பார்த்துருக்காங்க. அந்த உருவம் எங்கள் 2 பேர் உருவத்தோடையும் ஒத்து போகலை. அம்மா கண்ணை கசக்கிட்டு திரும்பி பார்க்கும்போது எந்த உருவமும் அந்த இடத்துல இல்லை. அன்னைக்கு ஈவினிங்லேருந்து சரியான மழை பெய்ய ஆரம்பிச்சது. எங்கள் அப்பாவும் சீக்கிரமாக வேலையிலேருந்து வீட்டுக்கு வந்துட்டார். சீக்கிரமாக சமைச்சு சீக்கிரமாக சாப்பிட்டு அன்றைக்கிடையே எங்களுக்கு சீக்கிரமாகவே முடிஞ்சது. தூங்க போகிறப்போ ஹாலில் இருக்க ஜன்னலை ஓப்பன் பண்ணால் அது வழியாக நல்லா சில்லுன்னு காற்று வரும் அப்படின்னு நினச்ச எங்கள் அம்மா அந்த கதவை திறந்துருக்காங்க, அதாவது ஜன்னல் கதவை. கொஞ்ச நேரம் பேசிட்டு விளையாடிட்டுன்னு நாங்கள் 4 பேருமே தூங்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போ மணி 1 இருக்கும். அப்போ திடீர்னு கலா ஆண்டி யாரையோ அசிங்கமான வார்த்தைகளால் திட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஆனால் சின்ன பசங்க எங்களுக்கு கேட்கல. இது பின்னாளில் எங்கள் அம்மா என்கிட்ட ஷேர் பண்ணுது. அப்போது அந்த சத்தம் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்துச்சான். மிட் நைட்டில் யார் வீட்லேயாவது பிரச்சனை இருந்தால் எப்படி ஒரு சத்தம் கேட்கும், ஆனால் கலா ஆண்டியோட வாய்ஸ் மட்டும்தான் கேட்குது. ஆப்போசிட்லேருந்து அவங்கக்கிட்ட யாரும் சண்டை போடுற மாதிரி ஒரு வாய்ஸே கேட்கல. இவங்க மட்டும் கெட்ட வார்த்தையால் ஆப்போசிட் பர்சனை திட்டுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு. அப்புறம் அவ்வளோதான். கொஞ்ச நேரத்துலலாம் எங்கள் வீட்டை நோக்கி யாரோ கொலுசு போட்டுக்கிட்டு நடந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சது. அந்த கொலுசு சத்தம் எங்கள் வீட்டை நோக்கி நெருங்க எங்கள் அம்மாவுக்கு யாரு தான் நம்ம வீட்டை நோக்கி வரா, அதுவும் இந்த நேரத்தில் அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி ஏற்பட்டுருச்சு. ஸோ தூக்கத்துலேருந்து கண் முழிச்சு ஜன்னலை பார்த்தாங்க. அப்போது நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால திடீர்னு ஒரு இடி இடிக்க ஆரம்பிச்சுது. அந்த இடியில் இப்பா அப்படின்னு கண்ணை மூடி கண்ணை திறந்த அம்மாவுக்கு காத்திருந்தது ஒரு அதிர்ச்சி. ஒரு பெண் நைட்டி அணிஞ்சிக்கிட்டு அம்மாவையே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களோட உருவம் தெரிஞ்சதே ஒழிய ஃபேஸ் கிளியராகவே தெரியல. அப்போ திரும்பி ஒரு இடி இடிச்சது, மின்னல் வெட்டுச்சு. அந்த வெளிச்சம்தான் அந்த பெண்ணோட முகத்திரையை கிழிச்சுது. அந்த வெளிச்சத்தில் அம்மா அந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாங்க. அந்த பொண்ணோட முகத்தை பார்த்ததும் எங்கள் அம்மா பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேர் காதுங்களுக்கும் அது கேட்கல. அப்பாவுக்கு மட்டும் அந்த சத்தம் கேட்டு அப்பா ஏஞ்சாரு. அப்போ அப்பா கிட்ட இங்கே பாருங்க அந்த ஜன்னல்ல அப்படின்னு எதையோ சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அப்பாவுக்கு ஒன்றுமே புரியல. அம்மா அந்த ஜன்னலில் திரும்பி பார்த்தப்போ அங்கே யாருமே இல்லை. எங்கள் அப்பா என்னதான் ஆச்சு உனக்கு, எதுக்கு இப்படி கத்துன அப்படின்னு கேட்டபோது எங்கள் அம்மா அங்கே நடந்ததை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. கலா அக்கா யாரையோ திட்டி சண்டை போடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தம் முடிஞ்சதும் நம்ம வீட்டை நோக்கி கொலுசு போட்டுக்கிட்டு யாரோ நடந்து வர மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. அப்படி யார் நடந்து வரான ஜன்னல் வழியாக நான் பார்த்தப்போ அங்கே ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்தேங்க. அந்த பொண்ணோட மூஞ்சி எரிஞ்சிருந்தது. மின்னல் வெட்டின வெளிச்சத்தில் தான் நான் அதை பார்த்தேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே அந்த உருவம் காணும் அப்படின்னு ரொம்பவே பயந்து போய் எங்கள் அப்பாவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காக அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, தூக்கத்தில் எந்தாவது கனவு கண்டிருப்பேன், இல்லைனா இந்த இடி மின்னல் சத்தத்துக்கெல்லாம் கேட்டு பயந்துருப்பேன், ஒன்றும் இல்லை படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி அவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில்
எனக்கும் என் தங்கச்சிக்கும் லீவுங்கிறதுனால நாங்கள் 2 பேர் பால் த்ரோ பண்ணி விளையாடிட்டு இருந்தோம் அந்த வெரண்டால. அப்போ அந்த பால் காம்பவுண்ட் வாலை தாண்டி இருந்த அந்த வீட்டில் போய் விழுந்துருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் கொஞ்சம் ஹைட்டாக இருந்ததுனால காம்பவுண்ட் வாலை ஏறி குதிச்சு பக்கத்தில் இருந்த வீட்டில் பாலை எடுக்க ட்ரை பண்ணும் போது அந்த வீட்டு ஜன்னலுக்குள்ள ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் என் கவனத்தை ஈர்த்துச்சு. என்னன்னு பார்த்தா ரொம்பவே அழகான ஒரு அக்கா. அவங்களுக்கு தோற்றம் மறைவு அப்படின்னு அவங்க ஃபோட்டோவுக்கு மாலை மாட்டி வச்சுருந்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு என் பின்னாடி யாரோ வர மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்துச்சு. அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு. பின்னாடி யாரோ வராங்களே அப்படின்னு சொல்லி யாருடான்னு திரும்பி பார்த்தா நான் ஃபோட்டோவில் பார்த்த அதே அக்கா என்னை பார்த்து, ஏய் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னாங்க. நான் ஒன்றும் இல்லைக்கா, பால் விழுந்துச்சு அப்படின்னு சொன்னேன். கிளம்பு கிளம்பு வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னாங்க. டக்கு டக்கு டக்குன்னு காம்பவுண்ட் வால் எகிரி குறிச்சு ஓடி போய் எங்கள் அம்மா கிட்ட ஒழிஞ்சிக்கிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் நான் சொன்னேன். எங்கள் அம்மா அதை எல்லாத்தையும் கேட்டு, பாரு பக்கத்து வீட்டில் பால் போய் விழுந்துச்சுன்னா நீ என்கிட்ட வந்து சொல்லணும், நான் அவங்கக்கிட்ட பேசி நானே பால் எடுத்து கொடுத்துருப்பேன், இனிமேல் நீ அந்த பக்கத்து வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு அந்த டாப்பிக்கை வளர்க்க விடாமல் என்னை ஆசுவாசப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் வந்த நாள்லேருந்தே அவங்க ஸ்ட்ரேஞ்சான எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ணுறதுனால டைரெக்டாக கலா ஆண்டிக்கிட்டேயே என்ன ஆச்சு, ஏன் எனக்கு இப்படிலாம் நடக்குது, இந்த வீட்டில் ஏதாவது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, தப்பாக ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லி கேட்கலான்னு கலா ஆண்டிக்கிட்டே போய் கேட்டிருக்காங்க. அப்போ கலா ஆண்டி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அந்த 2 பொண்ணுமே ட்வின்ஸ். அதில் ஒரு பொண்ணு போன வருஷம் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா. அதனால உன் பொண்ணு பார்த்தது பேயின்னு நினச்சி அவள் பயந்துருக்கா, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு பதில் சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் கேட்டதும் இந்த வீட்டில் ஏதோ தப்பாக இருக்குன்றது மட்டும் புரிஞ்சிருச்சு. ஆனால் மேற்கொண்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அன்னைக்கு நைட் அப்பா கிட்ட அம்மா நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்பா ஆரம்பத்தில் இது எதுவுமே நம்பலை. ஏன்னா அம்மா தனியாக இருக்கிறதுனால ஒரு வேளை அவங்க பயந்துருக்கலாம், புது வீடு இல்லையா அப்படின்னு சொல்லி அவரோட தாட் அப்படி இருந்தது. மேற்கொண்டு வேற எதுவும் சொல்லி அவங்கள பயங்கொடுத்துடக்கூடாது அப்படின்னு அப்பா ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். அதனால அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நிம்மதியாக படுத்து தூங்கு, இன்னைக்கு ராத்திரி நான் முழிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சும்மா டிவி ப்ளே பண்ணி டிவி பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது சேனல் மாற்ற வந்த எல்லா படமுமே பேய் படமாகவே இருந்துச்சு. சரி பாட்டாவது கேட்கலாம் அப்படின்னு பாட்டு சேனலை மாற்றினா அந்த சேனல்லையும் பேய் பாட்டாகவே வந்துட்டு இருந்தது. ஒரு லெவலுக்கு மேலே அப்பா பொறுமை இல்லாமல் டிவியை ஆஃப் பண்ணி சரி நம்மளும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு கண்ணை மூடி தூங்க ஆரம்பித்தார். அப்போது சரியாக மணி 12:30 மணி இருக்கும். திடீர்னு ஃப்ளைட் ரொம்ப கிட்ட போனால் ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்திருக்கு. அந்த சத்தத்தில் அப்பா கண் முழிச்சிருக்காரு. மேற்கொண்டு தூங்கலான்னு போனவருக்கு ஒரே சத்தம், கிரிக்கெட் ஆடுற மாதிரி, அதுவும் மொட்டை மாடியிலேருந்து கேட்டுட்டு இருந்துச்சு. லிட்ரலாக யாரோ பேட்டை வச்சு அடிக்கிற மாதிரியும் ஓடி போய் அந்த பாலை பிடிக்கிற மாதிரியும் ஓடுற சத்தம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரியெல்லாம் அவர் தூங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. விடிஞ்சதும் அந்த பேச்சுலர் பசங்களை போய் என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோபமாக இருந்தார். ஓரளவுக்கு அந்த சத்தம் ஒரு 2-2:30 மணி அளவில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தூங்கி அவர் காலையில் ஏஞ்சி பண்ண முதல் வேலையே மேலே போய் அந்த பேச்சுலர்ஸ் பசங்க இருக்காங்களான்னு பார்த்தது தான். ஒரு 7-7:30 மணி போல் அவர் போயிருக்காரு. போய் பார்த்தா அங்கே ஒரே ஒரு பையன் மட்டும் வெளியில் நின்று ஃபோனில் யார் கூடயோ பேசிகிட்டு இருந்திருக்காரு. அப்போது கொஞ்சம் பேசணும் தம்பி அப்படின்னு சொல்லி அப்பா கூப்பிட்டுருக்காரு. அவரும் அந்த காலை கட் பண்ணிவிட்டு சொல்லுங்கண்ணா என்னண்ணா அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு அப்பா, தம்பி நான் சொல்கிறேனேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் எல்லாருமே சின்ன பசங்க, இந்த வயசில் விளையாட்டுத்தனம் இருக்கிறது சகஜம்தான், ஆனால் இங்கே மிச்ச குடும்பமும் இருக்குப்பா, அதனால ராத்திரி கிரிக்கெட் ஆடுறத விட்டுருங்க, ரொம்ப சத்தமாக இருக்குது, கிரிக்கெட் பார்க்குறீங்களா ஆடுறீங்களான்னு தெரியல, ஒரே சத்தமாக இருக்குப்பா, ராத்திரியெல்லாம் தூங்கவே முடியல அப்படின்னு கொட்டி தீர்த்துட்டாரு. அதுக்கு அந்த அண்ணா ஒரு ஷாக்கிங்கான ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காரு. என்னண்ணா சொல்கிறீங்க, நாங்கள் கிரிக்கெட் விளையாடுறோமா, அதுவும் நைட்லையா, நாங்கள் எல்லாருமே நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறோண்ணா, நான் 6:30 மணிக்கு வருவேன் வழக்கம் போல், என் ஃப்ரெண்ட்ஸ் 7-7:30ன்னு அவங்க ஷிஃப்ட்டு முடிஞ்சோடனே வருவாங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது ராத்திரி இங்கே யாருமே இருக்க மாட்டிங்களாப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைண்ணா நாங்கள் காலையில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டதும் எங்கள் அப்பாவுக்கும் புரிஞ்சு போச்சு இங்கே ஏதோ சரியில்லை அப்படிங்கிறது. அப்போ தான் அவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு.
அவருடைய ஒரு ஃப்ரெண்டால இந்த பேய் ஆத்மா அதையெல்லாம் கண்ணால பார்க்க முடியும். அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்டா என்ன அப்படின்னு தோணுச்சு. ஒரு பக்கம் எங்க அப்பா அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக கிளம்புனாரு. இன்னொரு பக்கம் அன்னைக்கும் எங்களுக்கு லீவுன்றதுனால நாங்க காலையிலே குளிச்சுட்டு விளையாடுறதுக்காக தயாரானோம். நாங்க 2 பேரும் சின்ன பசங்கன்றதுனால சேர்ந்தே குளிக்கலான்னு பாத்ரூம்குள்ள போனோம். நான் சீக்கிரமா குளிச்சுட்டு என் தங்கச்சியை பிராங்க் பண்ணலான்னு பாத்ரூம் கதவை தாழ்பால் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனா அவ பயத்துல கத்த ஆரம்பிச்சிட்டா. வெரண்டால யாரும் இல்லாததுனால அவ கத்துன சத்தம் எங்க அம்மா காதுல விழாததால கொஞ்ச நேரம் அவ கத்திட்டே இருந்திருக்கா. அப்போ பயத்துல தண்ணி எல்லாம் எடுத்து அவ மேல அப்படி தெளிக்க ஆரம்பிச்சிருக்கா. ஆனா எதிர்பாராத விதமா மேல போய் செவுருல இருந்து ரிட்டன் வந்த அந்த தண்ணி சூடா விழுந்திருக்கு அவ மேல. இதுல என்ன பயப்படுறதுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். ஆனா அவ குளிச்சிட்டு இருந்த அந்த தண்ணியும் பச்சை தண்ணி தான். அதோடு இல்லாம அது ஒரு மழை காலம்ன்றதுனால செவுரு எல்லாமுமே ஜில்லுன்னு தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கப்போ எப்படி கீழே இருந்து மேலே அடித்த தண்ணி கீழே விழும்போது சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி பயத்தில் அவள் வீல்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. கடைசி ஒரு வழியாக இந்த சத்தம் எங்கள் அம்மாவுக்கு கேட்ட உடனே என்னாச்சு தங்கச்சி எங்க அப்படின்னு அவங்களும் ரொம்ப பதட்டமாயிட்டாங்க. நானுமே பயந்துட்டேன். நாங்கள் 2 பேரும் அந்த கதவை ஓப்பன் பண்ணப்போ அவள் ரொம்பவே பயந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அம்மா என்னை திட்டி அடித்து அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எங்கள் 2 பேரையும் காம் டவுன் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருந்த ஒரு மாலுக்கு ஷாப்பிங்காக கூட்டிகிட்டு போனாங்க. அதே சமயம் எங்கள் அப்பா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்ல நானே வீட்டுக்கு வந்து நேராக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் எங்கள் அப்பாவும் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாங்க. அதுக்குள்ளே நாங்களும் ஷாப்பிங் முடித்து வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறப்போ எங்கள் அப்பா எங்களெல்லாம் கூப்பிட்டு இவர் தாம்மா என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் கிட்ட எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்குள்ளே எங்கள் அம்மாவும் அந்த அங்கிளுக்கு காஃபி போடுறதுக்காக அடுப்பில் பால் வச்சுட்டு எங்கள் பின்னாடி வந்து நின்னாங்க. அப்போ நாங்கள் எப்படி இருந்தோன்னா, அதாவது நானும் நைட்டி வேர் பண்ணியிருந்தேன், எங்கள் அம்மா என் தங்கச்சி எல்லாருமே நைட்டியில் தான் இருந்தோம். என் தங்கச்சியோட தோள்பட்டையை பிடிச்சி நான் நின்றுட்டு இருந்தேன். என்னுடைய தோள்பட்டையை பிடிச்சி எங்கள் அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கேஷுவலாக பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு அவங்க 2 பேரும் வெளியில் கிளம்பிட்டாங்க. வெளியில் போன உடனே அந்த அங்கிள் எங்கள் அப்பா கிட்ட ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக இந்த வீட்டை காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு எங்கள் அப்பாவும் ஏன்டா நீ ஏதாவது பாத்தியா அப்படின்னு கேட்குறப்போ பார்த்தேன். உன் சின்ன பொண்ணு தோள்பட்டை மேலே கை வச்சு உன் பெரிய பொண்ணு தோள்பட்டை மேலே கை வச்சு உன் ஒய்ஃபும் நின்னது மட்டும்தானே நீ பார்த்த. ஆனால் உன் ஒய்ஃப் தோள்பட்டை மேலே ஒரு பொண்ணு கை வச்சு நின்றுட்டு இருந்தா. உன் ஒய்ஃப்க்கு பின்னாடி அவளும் நைட்டி போட்டு நின்றுட்டு இருந்தா. அவ முகம் கை கால் எல்லாமே கருகி போன நிலையில இருந்தது. ஆனா ஒண்ணு மட்டும் புரிஞ்சுது, அவ ரொம்ப கோவத்துல இருக்கான்றது மட்டும் தெரியுது. நீங்க சீக்கிரமா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணிடுங்க. இந்த 2 சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு நீங்க இந்த வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதா எனக்கு படல. அவ்வளோதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு கிளம்பிட்டாரு. இதையெல்லாம் கேட்டு அதிர்ச்சியான எங்க அப்பா எங்க 2 பேரையும் எங்க பாட்டி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டாரு. அவரால் அம்மா கிட்டேயும் எதையும் சொல்ல முடியல. ஏன்னா அம்மா ஆல்ரெடி பயந்த நிலையில தான் அந்த வீட்டில் இருக்காங்க. இந்த வீட்டுக்கு வந்து முழுசா 1 மாசம் கூட ஆகாத நிலையில என்ன பண்றதுன்னு அவருக்குமே புரியல. ஆனா இங்க இருக்கிறது ரிஸ்க்ன்றது மட்டும் அவருக்கு புரிஞ்சிருச்சு. எங்க 2 பேரையும் பாட்டி வீட்டில் விட்டதுனால அப்பாவும் அம்மாவும் மட்டும் அன்னைக்கு ராத்திரி அங்க ஸ்டே பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு. அப்போ அப்பா ரொம்ப காஷியஸாக இருந்தார். கதவு ஜன்னல் இது எல்லாமே லாக் போட்டு வச்சுட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அப்படி தூங்கிட்டே இருக்கும் போது சரியாக அதே 12:30 மணி எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஃப்ளைட் கிராஸ் பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அந்த சத்தத்தில் முழிச்சிட்டாரு. அப்போதான் அவருக்கு ஒரு பூனையோட சத்தமும் கேட்டுச்சு. பூனை தானே கத்துது அப்படின்னு சொல்லி திரும்பி படுக்கலான்னு யோசிச்ச அவருக்கு திடீர்னு யாரோ கதவை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. இந்த சத்தத்தை கேட்ட உடனே எங்க அம்மாவும் ஏஞ்சிக்கிட்டாங்க. 2 பேருக்கும் யார் இந்த நேரத்துல தட்டுறது அப்படின்றது கிளியராகவே புரிஞ்சுது. ஆமா, இதெல்லாமே அந்த ஆத்மாவோட வேலை தான். இது தெரிஞ்சுக்கிட்டு எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் தீவிரமா அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி வேண்டிக்க ஆரம்பிச்சதும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் நிக்க ஆரம்பிச்சுது. விடிகிற வரைக்கும் அவங்க 2 பேருக்கும் தூக்கமே வரல. ஒரு 4 மணி போல திரும்பவும் அப்பாவுக்கு கேட்குற அந்த கிரிக்கெட் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. இந்த வாட்டி அது அம்மாவுக்கும் கேட்ட உடனே
அப்பா இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு. அதை கேட்டு அம்மா ரொம்பவே பயந்துட்டாங்க. உடனே இந்த வீட்டை காலி பண்ணிடலாங்க, இந்த வீடு வேண்டாம் அப்படின்னு பதட்டம் அடைய ஆரம்பிச்சாங்க. இரு, கொஞ்சம் பொறுமையா இரு, விடிஞ்சதும் அந்த பேச்சுலர்ஸ் பசங்க கிட்ட போய் நான் பேசுறேன், இதை பத்தி அவங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவை சமாதானப்படுத்தினாரு. விடிஞ்சதும் அம்மாவையும் பாட்டி வீட்டுக்கு அமுச்சு வச்சுட்டு பேச்சுலர்ஸ் கிட்ட பேசலான்னு மாடிக்கு போயிருந்தாரு. இந்த வாட்டி அந்த பேச்சுலர்ஸ் பசங்க எல்லாருமே அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. அப்பா இங்க வீட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த பசங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு. அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு எதுவுமே நடந்தது இல்லையேண்ணா, நீங்க எதையோ நினைச்சு பயந்துருப்பீங்க, உனக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு உனக்கு அப்படின்னு அவங்க அவங்களுக்குள்ளேயே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா முடிவில் அவங்க எல்லார்கிட்ட இருந்தும் வந்த ஒரே பதில், இல்லைண்ணா எங்களுக்கு அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் நடந்ததில்லை அப்படிங்கிறது மட்டும்தான். அதில் சில பேருக்கு இந்த விஷயம் எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாக தெரிய, நாங்கள் வேணா ஒன்று பண்ணுறோன்னா, இன்னைக்கு நைட் எங்கள் எல்லாருக்கும் லீவு தான், நாங்கள் உங்கள் கூட வந்து இன்னைக்கு நைட் ஸ்டே பண்ணுறோம் கீழே உங்கள் வீட்டில், இன்னைக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதாவது நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, என்னடா சொல்கிறீங்க எல்லாருக்கும் ஓகே தானே அப்படின்னு எல்லாரையும் கேட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. எங்கள் அப்பாவும் ஒரு முடிவுக்கு வந்தார். நம்ம மட்டுமே சொல்கிறத யாருமே நம்ப மாட்டாங்க, ஒருவேளை இந்த பசங்களுக்கும் ஏதாவது கேட்க இல்லை தெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டாரு. அன்னைக்கு ராத்திரி எல்லாரும் பேசின மாதிரியே எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. எங்கள் வீட்டில் அந்த 6 பேரும் எங்கள் அப்பாவும் ஹாலில் படுக்க ஆரம்பித்தாங்க. என்னதான் ஆரம்பத்தில் சிரிச்சு பேசி விளையாடிட்டு இருந்தாலும் ஒரு 11-11:30 மணிக்கு எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. எல்லாரும் தூங்குன கொஞ்ச நேரத்திலே, அதாவது சரியா 12:30 மணிக்கு ஃப்ளைட் சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்திலே அந்த பூனையோட சத்தமும் கேட்க ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து அவங்க எல்லாருக்கும் ஒரு கொலுசு சத்தமும் கேட்க ஆரம்பிச்சுது. அந்த கொலுசு சத்தம் எங்க வீட்டை நோக்கி நடக்கவும் ஆரம்பிச்சுது. இந்த சத்தம் எல்லாம் அவங்க எல்லார் காதுலயும் விழுந்துச்சு, எங்க அப்பா உட்பட. ஆனா யாரும் ஒரு இன்ச் கூட அசையாம அவங்க எப்படி படுத்திருந்தாங்களோ அதே பொசிஷன்ல அப்படியே படுத்திருந்தாங்க. மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு பக்கம் ஆர்வம் இருந்தாலும் இப்ப எல்லாருக்குமே ஒரு பக்கம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க நினைச்ச மாதிரியே அடுத்து கிச்சன்ல பாத்திரம் உருட்டுற சத்தம்லாம் கேட்க ஆரம்பிச்சுது. பயங்கரமா கேட்டுச்சு. அதாவது கிச்சன்ல யாரோ வேணும்னே பாத்திரத்தை எல்லாம் எடுத்து கீழே போட்டு உடைச்சா எப்படி ஒரு சத்தம் வருமோ அந்த சத்தத்தை எல்லாம் அன்னைக்கு கேட்டாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தே சத்தம் வந்ததுனால எல்லாரும் ரொம்பவே பயந்துட்டாங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸே புரிய ஆரம்பிச்சுது. அப்பதான் அவங்க எங்க அப்பா கிட்ட பேசவே ஆரம்பிச்சாங்க. என்னண்ணா இது, வீட்டுக்குள்ளேருந்தே சத்தம் வருது, இப்படிதான் டெய்லி நடக்குமா அப்படின்னு எல்லாருமே ஒரு வகையில் பயந்து போய் எங்கள் அப்பா கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. அவங்க பேசிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு சத்தமும் கேட்டுச்சு. ஒரு பெண்ணுடைய அழுகுரல். ஆமாம், அம்மாக்கு கேட்ட அதே சத்தம்தான். ஆனால் இந்த வாட்டி அழுதுகிட்டே யாரோ எங்கள் வீட்டு கதவை தட்டுற மாதிரியும் ஜன்னல் கதவை தட்டுற மாதிரியும் ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவ்வளோதான், பசங்க எல்லாருமே மிரள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் கெட்டியா பிடிக்க ஆரம்பிச்சாங்க. பயத்துல அவங்கவுங்க இஷ்ட தெய்வத்தை வேண்ட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சத்தம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சுது. சத்தம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட யாரும் யார்கிட்டயும் பேசிக்கல. ஏன், அவங்க மூச்சு விடுற சத்தம் கூட கேட்கல. எல்லாரும் எப்படா விடியும் அப்படின்னு காத்துட்டு இருந்த அதே சமயத்துல ஒரு 2:30 மணிக்கு கரெக்டா மொட்டை மாடியிலிருந்து யாரோ கிரிக்கெட் விளையாடுற சத்தம் கேட்டுச்சு. எஸ், டெய்லி எங்க அப்பாக்கு கேட்ட அதே சத்தம் இப்ப அங்க இருந்து எல்லாருக்குமே கேட்க ஆரம்பிச்சுது. அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது, இந்த மாதிரி டெய்லி ஒரு சத்தம் கேட்டா எவ்வளவு டிஸ்டர்பிங்கா இருக்கும் அப்படிங்கிறது. ஆனாலும் அவங்க எல்லாரும் கீழே இங்க இருக்கிறப்போ மேல யாரு அப்படி சத்தம் போடுவா அப்படின்னு எல்லாருக்குமே குழப்பம் ஏற்பட ஆரம்பிச்சுது. கிரிக்கெட் சத்தம் கிட்டத்தட்ட 3-3:30 மணி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் படிப்படியா குறைய ஆரம்பிச்சுது.
இந்த சத்தம் படிப்படியாக குறைஞ்சதும் ஒரு அண்ணா வாஷ்ரூம் போகணும், எல்லாரும் துணைக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேலே இருக்க அந்த போர்ஷனுக்கும் சரி, கீழே இருந்த 3 போர்ஷனுக்கும் சரி, அந்த வெரண்டால இருந்த ஒரே ஒரு பாத்ரூம் மட்டும்தான், டாய்லெட் மட்டும்தான் காமன். ஸோ எல்லாருமே நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வாஷ்ரூம் போனோன்னா வீட்டில் இருந்து வெளியில் வந்து வெரண்டா வரைக்கும் போய் அங்கே தான் போகணும். அதனால் எல்லாரும் ஃபஸ்ட்டு வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாயிண்டில் எல்லாருமே சேர்ந்து போனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து வெரண்டாவை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. எல்லாரும் வாஷ்ரூம்க்கு போயிட்டு திரும்பி ரிட்டன் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது இந்த கடைசியாக எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற அண்ணா மட்டும் கலா ஆண்டி வீட்டு வாசலை ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு சென்டரில் சொன்னேன் இல்லையா, அந்த பேசேஜுக்கு சென்டராகவே கலா ஆண்டியோட வீடு தான். ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் போது இப்படி திரும்பி பார்த்தோன்னா அவங்க வீட்டு வாசல் தெரியும். அந்த வீட்டு வாசலையே வெறிக்க பார்த்துருக்காரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச எல்லாருக்குமே இவர் ஏன் அப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு புரியவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அண்ணாவோட முகபாவனை எல்லாம் மாற ஆரம்பிச்சுது. யாரோ தன்னை பொசஸ் பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு சத்தம் எழுப்ப ஆரம்பிச்சாரு. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச எல்லாருக்கும் ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சிருச்சு. அதாவது இப்போ அந்த அண்ணாவை அந்த ஆத்மா பொசஸ் பண்ணிருச்சு அப்படிங்கிறது மட்டும் கிளியராக புரிஞ்சிருச்சு. இந்த பேச்சுலர்ஸ் அண்ணாங்கள்லேயே ஒரு அண்ணாக்கு சாமி பக்தி அதிகம். அந்த அண்ணா கொஞ்சம் தைரியமாகவும் இருப்பார். அவர் தாங்கிட்ட இருந்த ஒரு தாயத்தை எடுத்து வெளியில் நின்றுட்டு இருந்த அந்த அண்ணாவோட நெத்தியில் வச்சு கன்னத்துலேயே ஒன்று பலார்னு விட்டு வீட்டுக்குள்ளே இழுத்துட்டு வந்துட்டாரு. வீட்டுக்குள்ளே வந்த உடனே அந்த அண்ணா மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. அவரை எல்லாரும் தண்ணி ஊற்றி எழுப்பி என்ன ஆச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவர் நடந்த விஷயத்த சொன்னார். நம்ம எல்லாரும் பாத்ரூம் போயிட்டு ரிட்டன் வந்துட்டு இருந்தோம்லடா, அப்போ எனக்கு மட்டும் அங்கேருந்து யாரோ இங்கே வா அப்படின்னு கூப்பிடுற மாதிரியே ஒரு சத்தம் கேட்டுச்சு. யார் இந்த நேரத்தில் நம்மளை கூப்பிடுறா அப்படின்னு கலா ஆண்டி வீட்டு வாசலை பார்த்தேன். அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருந்துச்சுடா. அது நைட்டி போட்டிருந்தது, முடியெல்லாம் பெருசாக வச்சிட்டு இருந்தது. அதோட உருவம் எரிஞ்சு போயிருந்துச்சுடா அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தோடு அந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார். இதெல்லாம் கேட்ட எங்கள் அப்பாவுக்கு ரொம்பவே கோவம் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா எங்கள் அம்மா எல்லா விஷயத்தையும் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஏதோ ஒரு வகையில் கலா ஆண்டியும் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு எங்கள் அப்பாவுக்கு புரிய ஆரம்பிச்சுது. அந்த புரிஞ்சதோடு மட்டும் இல்லாமல் அந்த பசங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்காரு. எல்லாருக்கும் ரொம்பவே கோவம் அந்த ஆண்டி மேலே. விடிகிற வரைக்கும் யாருமே தூங்கவே இல்லை. ஒரு பொட்டு தூக்கம் கூட அவங்க கண்களில் இல்லை. 7-7:30 மணி ஆகும்போது டைரக்டாக எல்லாரும் கலா ஆண்டி வீட்டு வாசல் முன்னாடி போய் நின்னாங்க. கலா ஆண்டி, என்னாச்சுப்பா எல்லாரும் கூட்டமாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது எல்லாரும் ரொம்ப கோவமாக அவங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா எங்களுக்கு நடந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் அவங்க கிட்ட ஷேர் பண்ண, இந்த பசங்களும் நேற்று நைட்டு நடந்த இன்சிடென்ட் எல்லாமே ரொம்ப கோவமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியும், இங்கே ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குன்றதும் தெரியும். உங்கள் வீட்டு வாசலில் நேற்று நைட்டு ஒரு பொண்ணோட உருவத்தை என் ஃப்ரெண்டு பார்த்து இப்போ அவன் ஜுரத்தில் படுத்துட்டு இருக்கான். உண்மை என்னன்னு ஒழுங்காக சொல்லிடுங்க அப்படின்னு எல்லாரும் மிரட்ட, ஒரு வழியாக கலா ஆண்டி பயந்துட்டே எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பித்தாங்க. தம்பி, பக்கத்து வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்தது. அதுங்க 2 ட்வின்ஸு. அதுங்க 2 பக்கத்தில் இருக்க அந்த பெரிய ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்துச்சுங்க. அதில் ஒரு பொண்ணு அங்கே வேலை பார்க்குற பிரின்சிபாலோட பையனையே லவ் பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த பையனும் இந்த பொண்ணை விரும்புனான். ஆனால் 2 பேரும் வேற மதத்தை சேர்ந்ததுனால அந்த பையனோட வீட்டில் அவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனும் இந்த பொண்ணுக்கிட்ட பேசுறதையும் இந்த பொண்ணை பார்க்கறதையும் தவிர்க்க ஆரம்பித்தான். இதையெல்லாம் தாங்கிக்க முடியாமல் அந்த பொண்ணு விபரீதமான ஒரு முடிவை எடுத்தா. அவங்க அம்மாவும் தங்கச்சியும் வெளியில் போயிருந்த சமயமாக பார்த்து அந்த பொண்ணு கிருஷ்ணாயில் ஊற்றி எரிஞ்சு செத்து போயிட்டா தம்பி. அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்க நாங்கெல்லாம் ஓடி போய் பார்க்கறதுக்குள்ளேயே அவளோட உயிர் போயிடுச்சு. அந்த வேதனையை அவங்க அம்மாவாலையும் அவங்க தங்கச்சியாலையும் தாங்கிக்கவே முடியலப்பா. எங்களை பார்க்குறப்போலாம் சொல்லி அழுவாங்க. அவ இறந்து சரியா 1 வாரம் கழிச்சு அந்த பிரின்சிபாலோட பையனும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த சமயம் இந்த வீட்டோட முதல் போர்ஷன் காலியாகவே இருந்தது. அவளுடைய 16ஆம் நாள் காரியம் முடிஞ்ச உடனே எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போதான் தான் இன்னும் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிவிக்கிற வகையா அவளுடைய அழுகுறலும் அவளோட உருவமும் எங்கள் எல்லாருக்கும் தென்பட ஆரம்பிச்சுது. முக்கியமாக எனக்கு. எங்களுடைய போர்ஷன் காலியாக இருந்ததுனால அவ நிரந்தரமாக அங்கேயே தங்க ஆரம்பிச்சிட்டா.
கிட்டத்தட்ட 5-6 குடும்பம் உங்க போர்ஷனுக்கு வந்து தங்கி இருந்து பயந்து போய் வீடு காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஹவுஸ் ஓனரும் 3-4 வாட்டி பெரிய பெரிய பூஜை எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. ஆனா அவ எதுக்கும் அசறுற மாதிரி தெரியல. இந்த விஷயம்லாம் நடந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. இன்னமும் அவ ஆத்மா என் கண்ணில் தென்பட்டுட்டு தான் இருக்கு. ஏன் 2 நாள் முன்னாடி கூட நைட்டு 1:30 மணிக்கு என் வீட்டு வாசல் கதவை தட்டிட்டு இருந்தா. நானும் திறந்து பார்த்தேன். அவளுடைய எரிஞ்சு போன முகம் எனக்கும் பயத்தை கொடுத்துச்சு. ஆனா நான் பயத்தை வெளிக்காட்டிக்கல. எனக்கு தெரிஞ்ச கெட்ட வார்த்தையெல்லாம் ஒன்று சேர்த்து அவளை திட்டி விரட்டி அமிச்சிட்டேன். அவ நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டா, நீங்களும் இந்த மாதிரி திட்டினீங்கன்னா அவ போயிடுவாப்பா அப்படின்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு அட்வைஸ் பண்ண வந்துச்சே அவங்க எல்லாருக்கும் கோவம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த கலா ஆண்டியை உண்டு இல்லைன்னு ஆக்கிட்டாங்க. ஏங்க உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காங்க? இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்குது, 2 சின்ன குழந்தைய வச்சுட்டு நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும்னு கூட உங்களுக்கு தோணலையா? உங்களுக்கு இருக்கிற மாதிரி தானே எங்களுக்கும் 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அதை பார்த்து கூட நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்லலையே அப்படின்னு எங்கள் அப்பா கேட்க, அந்த பேச்சுலர்ஸ் பசங்களும் கோவத்தோட அந்த ஆண்டியை கத்த ஆரம்பிக்க கடைசியாக அந்த ஆண்டி கூனி குறுகி போய் நின்னாங்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது, சீக்கிரமா இந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும் அப்படின்ற எண்ணம் எங்க அப்பாக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி வித்தின் 2 டேஸ்ல அங்கிருந்து நாங்க காலி பண்ணி எங்க பாட்டி வீட்டுக்கே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இன்சிடென்ட் நடந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆனாலும் அந்த வீட்டுக்கு இன்னுமுமே யாரும் குடுத்தனம் வரல அப்படின்றத நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். நாங்க சின்ன பசங்களா இருந்ததுனால எங்களுக்கு பெருசா எதுவும் தெரியல. ஆனா இந்த இன்சிடென்ட் எங்க அப்பாவையும் எங்க அம்மாவையும் ரொம்பவே பாதிச்சிருச்சு. இது இந்த சேனலோட முதல் காணொளி அப்படிங்கிறதுனால என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு திகில் மற்றும் உண்மையான சம்பவத்தை உங்க எல்லாருக்கூடயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்க வாழ்க்கையிலயும் இதே மாதிரி ஒரு நிஜமான திகிலான சம்பவம் நடந்திருந்ததுன்னா அது நீங்க என்கிட்ட பகிரணும்னு விரும்புனீங்கன்னா பேய்கள் பிரதேசம் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடில வாய்ஸ் நோட்டாவோ இல்லைன்னா டிஎம் பண்ணியோ அதை நீங்க என் கூட பகிர்ந்துக்கலாம். அது திகிலா இருக்கும் பட்சத்துல நான் நம்மளுடைய சேனல்ல ஷேர் பண்றேன். மேலும் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் மூலமா உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் இதே மாதிரி கதைகளை தொடர்ந்து கேட்க பேய்கள் பிரதேசம் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு பேய் கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் have a spooky dreams.